பாருங்க மக்களே, கொசுவை விரட்டுறதுக்கு நான் இப்படித்தான் செய்கிறேன். நான் இப்படி செய்து நீங்களும் செய்து பாருங்கோ. வீட்டில் ஒரு கொசுவும் இருக்காது. இதுக்குள்ள நான் கருவாத்தூள் போட்டு ஒரு கொஞ்சம் மெழுகுக்கில் போட்டு கொதிக்க விட்டுருக்குறேன். கொஞ்சம் கிராம்பு போட்டு கொதிக்க விட்டுருக்குறேன். கொதிக்க விட்டுட்டு இப்படி ஒரு திரியை போட்டு வச்சிருக்கிறேன். இனி இதை கொளுத்தி விட்டால் ஒரு கொசுவும் பெறாது. பாருங்க மக்களே, கொசுவை விரட்டுறதுக்கு நான் இப்படி நான் இப்படி என்று சொல்லுங்க. இப்படி நீங்களும் செய்து கொசுவை விரட்டலாம். பார்த்தீங்களா அப்படி மெழுகு எப்படி இருக்குண்டு. இப்போ இன்னும் கொஞ்சம் மெழுகு வாங்கி இதுக்குள்ள ஊற்றி வைக்க வேணும். வச்சா ஃபுல்லாக வந்துடும். பேருந்து இந்த திரியை கட் பண்ணி போட்டு கொளுத்தி பாவிக்கலாம். மக்களே, நான் மெழுகு திரி எடுத்து வச்சுக்கிறேன். இதுவும் கொஞ்சம் மெழுகு திரி, ஒரு ஜாம் போத்தில். இப்போ கொசுவை விரட்டுறதுக்கு இந்த மெழுகு திரியை பாவிக்க போகிறேன். வாங்க பார்க்கலாம். இப்படி உரிச்சு எடுக்கலாம். இப்போ இந்த மெழுகு திரியை வச்சு டபுள் பாயில் பண்ண போகிறேன். எப்படி நாங்கள் சாக்லேட் பாயில் பண்ணுவோம் அது மாதிரி சுடுதண்ணிக்கு மேலே ஒரு கிண்ணத்தை வச்சு இந்த மெழுகு திரியை போட்டால் உருகிடும். உருகினா இந்த இதில் வர இந்த நூலையும் எடுத்து வைக்கலாம். இல்லாட்டி உங்களோட கழுத்து திரி இருந்தால் அதையும் பாவிக்கலாம். பாருங்க மக்களே, மெழுகு திரி இப்போ தண்ணி கொதிச்சிட்டுது. இறக்கி கொள்கிறேன் தண்ணிக்குள்ளே. பாருங்க மக்களே, போட்ட உடனே இந்த கொதி தண்ணியில் இந்த மெழுகு உருகுது. இப்போ உருகின மெழுகுக்குள்ள கொஞ்சம் கிராம்பு போட்டுக்கொள்கிறேன். இந்த கிராம்பு இப்படியே இந்த மெழுகு திரியோடு சேர்ந்து அவியட்டும். கொஞ்சம் ஸ்டார் அனீஸும் எடுத்து வச்சுக்கிறேன். பொட்டிலுக்கு ஊற்றும் போது மேலே போட்டு விடலாம். அப்போ இந்த மணமும் சேர்ந்து வரும்.
அப்போ கொசு எல்லாம் ஓடிடும். இப்படி உருகி வருது மெழுகெல்லாம் வந்து. இப்போ மெழுகிலேருந்து வந்த நூல் இதை இப்படியே எடுத்துக்கொள்ளுவோம். நாங்கள் மெழுகு உருக்கியாச்சு. என்னடா கொஞ்சம் மெழுகு தான் இருந்தது. இந்த மெழுகுக்கு கருவாத்தூள் போட்டிருக்கிறேன். இப்போ இது வந்து கருவாத்தூள் போட்டிருக்கு. இப்படியே இந்த திரியை வந்து சென்டரில் இப்படி கட்டி விடணும். கட்டி விட்டோன்னே மெழுகு ஆறினோன்னு இறுகிடும். பேருந்து நாங்கள் எடுத்து கொளுத்தி போட்டு பாவிக்கலாம். அப்போ இந்த மணத்துக்கு வந்து கொசு எல்லாம் ஓடிடும்.